ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. மகாவீரர், குருநானக், கௌதம புத்தர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், வள்ளலார், பட்டினத்தடிகள், அருணகிரிநாதர் என ஆன்மீக பயணத்தில் தங்கள் இலக்கை எட்டிய எத்தனையோ மகான்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொன்னதற்கு மாறாக இந்த மகான்கள் பயணித்த அதே ஆன்மீக பாதையில் இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் ஆன்மீக ரீதியில் தங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களே. அப்படியானால் மகான்கள் ஆன்மீக பயணத்தின் வழிகாட்டிகளா அல்லது அவர்களே இறைவனை அடையும் வழிகளா? For everything you require a teacher or you require a guide. சப்போஸ் நீ இது வரைக்கும் அமெரிக்கா போனதில்லை, அப்போது அமெரிக்கா போயிட்டு வந்த யாரையோ நீ கேட்ப இல்லையா, அமெரிக்கா எந்த ஃப்ளைட்டில் போகணுங்க, எது பட்ஜெட்டு, எப்படி போகணும், அங்கே எங்கே தங்கலாம், என்ன சாப்பிட்லாம், எவ்வளோ செலவாகும், எல்லாம் கேட்பீங்க இல்லையா. அந்த மாதிரி எனி மகான் இஸ் எ பர்சன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி ட்ராவல் டு எ பிளேஸ் வேர் யூ நாட் ட்ராவல். நீ அங்கே போகல, அவங்க ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ யூ ஆர் டேக்கிங் தேர் அட்வைஸ் அண்ட் மகான்ஸ் கேன் கைட் யூ. But they can't walk for you. You have to walk for yourself. நீ உனக்கான பயணத்தை நீ தான் செய்ய வேண்டியிருக்கும். உன் பசிக்கு நீ தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு மகான் சாப்பிட்டா உன் வயிறு ஒன்றும் அணுங்க போகிறதில்ல. அதனால் மகான்கள் என்பவர் வந்து they are all guides who have experienced something which you have not. இதை பற்றி நான் இங்கே ஒரு போர்டு கூட போட்டிருக்கேன், இருக்கா பாரு, வெளியில் ஒரு போர்டு போட்டிருக்கேன், படி. This is precisely the answer for this question. Enlightenment means a man who has experienced something that you are also capable of, but you have not tried it. ஞானத்தை அடைவது என்பது நீங்கள் இன்னும் அடையாமல் வேறு யாரோ அடைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். He is full of light, full of joy, full of ecstasy, 24 hours a day. ஒரு ஞானி என்பவன் எப்பொழுதும் ஆனந்த வெள்ளத்தை அமைத்து வித்தான் காணேடின்னு மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி 24 மணி நேரமும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறான், ஒரு மகிழ்ச்சியில் திளைக்கிறான். He is almost a drunkard, drunk with the divine. அவன் தெய்வீகத்தை பருகியவன். His life is a song, his life is a dance, his life is rejoicing. அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். His presence is a blessing. அவன் எங்க இருக்கானோ அந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. If you want to know him, you have to be with him. நீ அந்த மாதிரி ஒரு மகானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூரத்திலிருந்து பார்த்தாலும் செட் ஆகுது, கிட்ட போய் பார்க்க வேண்டியிருக்கும். You cannot watch from the outside. வெளியிலிருந்து பார்த்தா புரியாது. You have to come close. You have to come close. னா கிட்ட வரணும். You have to come in a state of intimacy. You have to join his caravan. You have to hold his hand. அவருடைய கையை பிடித்துக்கொண்டு அவரோடு நீ பயணப்பட வேண்டி இருக்கும். You have to feed on him and you have to allow to let him enter your heart. அவர் உன்னை வழி நடத்துவதற்கு நீ ஸ்பேஸ் கொடுக்கணும்.
நீ வந்து ஒரு இறுக்கமாக இருக்கிற போது அவரால் உனக்கு வழிகாட்ட முடியாது. யூ ஹேவ் டு கோஆபரேட் வித் த ப்ராசஸ். But from the outside, please don't try to find any characteristics. ஒரு மகானை வெளியில பார்த்து எடை போடாத. These are all inner experiences. அது ஒரு உள்ளார்ந்த அனுபவம். But some indications can always be given. In the proximity of the enlightened being, ஒரு ஞானியினுடைய அண்மையில் இருக்கிற போது you will feel a certain magnetic force. ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு காந்த போல ஒரு கவர்ச்சி இருக்கும். A tremendous attraction, a charismatic center. Out of your fear, you may not come close. நீங்கள் நார்மலாக இந்த வேர்ல்டில் இந்த மேல் ஃபீமேல் இந்த மாதிரி இன்ஹிபிஷன்ஸும் ஜெண்டர் பயாஸும் இருக்கிறதுனால ஒரு மகானை நீ ஒரு ஆம்பளையாக பார்த்தேனாக்கா கிட்டே போக முடியாது. யூ வில் ஆல்வேஸ் மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ். It is dangerous to come close to an enlightened man. ஒரு ஞானி இடத்தில் நெருங்குவது என்பது டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா நீ வந்துடலாம், அப்புறம் போக முடியாது. Because you can come close, but then you cannot go away. வெட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிர்ந்து போனேனேங்கிற மாதிரி you will be gulped, you will be swallowed by the enlightened soul. Coming close is risky. It is only for gamblers, not for businessmen. Businessman, gambler ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் ₹1 கொடுத்து லாட்டரி சீட் வாங்குவேன், விழுந்தா 1 கோடி அப்படின்னா அது கேம்பிளிங். நான் இந்த டவலை வாங்க போகிறேன், இது ₹3 ₹30 கணக்கு போட்டுன்னு உட்காந்துருந்தா அது பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ஞானம் கிடைக்காது, கேம்பிள் பண்ணுறவனுக்கு ஞானம் கிடைக்கலாம். That's all. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஞானிகளை புரிந்து கொள்வதற்கு. அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்தால் இருக்கணும், இதுக்கு முன்பிறவைகளுடைய ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்ளோஸ் அஃபினிட்டின்றது கிடச்சிடும். இப்போ இவ்வளோ குழந்தைங்க உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன சாமி கும்பிட்டுட்டு கைலாசத்துக்கும் வைகுண்டத்துக்கும் போகிறத கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஆத்மா தொடப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த சந்தோஷம், இது அவங்கள ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள பிடிக்குது. அதனால தான் இவ்வளோ குழந்தைங்க இங்கே இருப்பாங்க. இதான் அவங்களுக்காக ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க. இதே குழந்தைங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இங்கே தான் செய்வாங்க. தே கெட் ஜாய். இதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏ டைப் ஆஃப் ப்ரைடு, செல்ஃப் எஸ்டீம், இதெல்லாம் இவங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அதனால் ஒரு உண்மையான மகான் என்பவன் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். புரிஞ்சுட்டா உனக்கே தெரியும், இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை. அதனால் வெரி ஆனஸ்ட் இன் மை பர்பஸ் டு சர்வ் காட். எனக்கு பொண்டாட்டி பையன் பொண்ணெல்லாங்கிறாங்க. நான் அவங்கள 1996 விட்டுட்டு அவங்கெல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. 96க்கு அப்புறம் அது ஒரு 4 வருஷம் 30 வருஷம் ஒரு ஆள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கான். உனக்கு முறவாசல் செஞ்சுன்னு இருக்கான் அப்படின்னா உன்னால் இது முடியுமா? ஒரு 2 நாள் வெளியூர் போயிட்டு வந்தால் உனக்கு குடும்பம்லாம் மிஸ் ஆகுது. நான் 30 வருஷமாக எல்லாத்தையும் விட்டு உங்களுக்கு தான் வந்து தொண்டு செஞ்சுன்னு உட்காந்துருக்கேன். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மூளை இருக்கிறவனுக்கு புரியும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிறவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். உன் அதிர்ஷ்டம், நான் இன்றைக்கி ஒரு பட்டு வேஷ்டிலையும் இதுலேயும் வந்திருக்கேன் ஜுப்பாவில், இல்லைனா நான் நார்மலாக பேண்ட் ஷர்ட்டில் தான் வருவேன். நீ என்ன நினைக்கிற, ஒரு சாமியார்னா அவன் தாடி வச்சுன்னு இருப்பான், கையில் வாத்து வாட்டுற குச்சி வச்சுன்னு இருப்பான், கோமலம் கட்டின்னு இருப்பான், இப்படியெல்லாம் நினைப்பேன். நான் உன்னுடைய கணக்குக்குள்ளேயே அம்பிட மாட்டேன். அதனால் என்னை எந்த காலத்தில் சாமியாருன்னு நம்புறது, எந்த காலத்தில் நான் சொல்கிறத நீ கேட்குறது, இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. அதனால் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். என்னைக்கானா ஒரு நாள் வரும். உலகத்தில் போலிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு நாள் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு நல்ல ஆள் கிடைக்க மாட்டானான்னு ஜனங்க அலையிற காலம் வர்ற போது அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்கிட்ட தான் வந்தாகணும். அடுத்த கேள்விக்கு அந்த இருக்கணும், ஒரு பவர் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு தவம் இருக்கணும், அப்போ தான் அந்த ஜொலிப்பு வரும். உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினில் உண்மையொலி உண்டாகும். சிதம்பரம் நடராஜரின் நடனத் தோற்றம் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு, அழிவு மற்றும் நிலைத்தன்மை, அணுக்களின் இயக்கம், சூரியன் சந்திரன் போன்ற கோள்களின் சுழற்சி என மொத்தத்தில் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை சிம்பாலிக்காக உணர்த்துவதால் அது பரமசிவனின் காஸ்மிக் டான்ஸ் என அழைக்கப்படுகிறது என விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் ஒப்பீடு செய்கிற தாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்ற புத்தகம் குறிப்பிடுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அணுக்களின் இயக்கம்தான் நடராஜரின் ஆனந்த தாண்டவ உருவத்தில்
தங்களது உச்சநிலையை அடைகின்றன என்று சொல்லும்போது சிதம்பரம் நடராஜரின் திருவுருவத்தை பரதநாட்டிய கலைஞர்கள் தங்களது ஆத்மார்த்த நடன தெய்வமாக ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன? பரதநாட்டியத்திற்கும் சிதம்பரம் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்திற்கும் என்ன தொடர்பு? அவங்க சொல்கிற அந்த தாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ற புத்தகத்தில் விஞ்ஞானிகள் சில பேர் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு அணுவை ஒரு கிளாஸ் சேம்பருக்குள்ளே பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போனாங்க. அதெல்லாம் தொகுத்து ஒரு புக்காக போட்டிருக்காங்க. நம்ம லைப்ரரியில் கூட 1 or 2 புக்ஸ் இருக்காது. அதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடராஜ தாண்டவம் லாஸ்ட்டில் நடராஜருடைய இன்றைக்கி நீங்கள் பார்க்குற காஸ்மிக் டான்ஸ் அதில் வருது. நாம் அதை விடவும் அவங்க ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி கண்ணாடி சாம்பரில் ஆட்டமாக பிளாஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை நான் ஞானத்தினாலேயே உங்கள் கேமராவில் காட்டியிருக்கேன். இதில் 2வது படத்தை பாருங்கள். முதல் படத்துக்கு பக்கத்தில் 2வது படம், அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கு. இது உலகம் குறாப்பா, இது உட்காரு. உலக வரலாற்றில் இது வரைக்கும் அவங்களே சொல்லாதது, விஞ்ஞானிகளே சொல்லாத ஒரு விஷயத்த நான் என் உடலிலிருந்து கொண்டு வந்து காமிச்சேன். இதுதான் நடராஜ தாண்டவங்கிற கன்செப்டன்ட்டு. அதில் இருக்கிற 2வது படத்தை பாருங்கள். மேலே என்ன இருக்குது? ஒரு தும்பிக்கை மாதிரி வளைஞ்சிருக்கு. அதாவது 1, 2, 3 ஃபிகர் இருக்குது. மேலே இருக்கிற ஃபிகர் மாத்திரம் பாருங்கள். அதில் ஒரு யானை தும்பிக்கை மாதிரி வளைஞ்சிருக்கு. அது கீழே ஒரு ஆள் நிற்கிறார் நடுவில். அவருக்கு ஃபேஸ்க்கு 3 நாமந்தான் இருக்குது. அவருடைய வலது கை இப்படி இருக்குது, இடது கை இப்படி இருக்குது, இடது பாதம் இப்படி இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ஆள் நிற்கிறாரு. அவருடைய வாயில் ஒரு ஓம் இருக்குது இந்த இடத்துல கீழே. மேலே நிற்கிறது யார்? ஒரு திரிசூலம். திரிசூலத்தில் யானை தும்பிக்க, ஒரு உல்டா ஓம். ஓம் இப்படி வரும் இல்லையா, அது இப்படி போட்டிருக்கு உல்டா. ஸோ அதுதான் சக்தி சகித கணபதி. ஆகாசத்தில் யார் இருக்காங்க? சக்தியும் கணபதியும் இருக்கிறார்கள். பூமியில் யார் இருக்காங்க? வராக நரசிம்மர் இருக்கிறார். விசாகப்பட்டினத்துக்கு போனேனாக்கா அங்கே வராக நரசிம்மர் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தனத்தை கழித்து உங்களுக்கு காட்டுவாங்க. அதுதான் வராக நரசிம்மர். இதில் மேலேயும் தொடாமல் கீழேயும் தொடாமல் ஒரு ஆள் நிற்கிறார் பார்த்தியா? அவருடைய வலதுக்கை ஆசீர்வாதம் 3 நாமம். இந்த 3 நாமம் தான் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆல்ஃபா, பீட்டா, காமா, பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் நீ நினச்சிக்கலாம். அண்டு அவர் ஆகாசத்தையும் தொடலை, தூக்கி இடது திருவடி, அதான் நடராஜனுடைய திருவடின்னு சொல்கிறது. இப்போ ஆகாசத்தையும் தொடாமல் பூமியும் தொடாமல் நடுவில் ஒரு ஆள் ரிவால்வ் பண்ணி டான்ஸ் ஆடின்னு இருக்காரு. அதுதான் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ்ன்றது. மேலே சக்தி சகித கணபதி, கீழே பார்த்தீங்கன்னா வராக நரசிம்மர், நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தூக்கி இடது திருவடி நடராஜர், 3 நாமம் போட்ட மூஞ்சி கோவிந்தராஜன். ஸோ கோவிந்தராஜன் நடராஜன் ஒரே ஆள். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சொல்லாதது நான் தான் சொன்னேன். யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஒரு விஞ்ஞானபூர்வமாக உங்கள் கேமராவில் நான் காட்டினேன், இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இந்த கோவிந்தராஜனும் நடராஜனும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க. வைஷ்ணவர்கள் ஒரு பக்கம், சைவர்கள் ஒரு பக்கம், இவன் நாமன்றான், அந்த நாமத்திலேயே இடக்கலையா தென்கலையாங்கிறான் இல்லையா, யூ நாமமா வி நாமமான்றான். எவ்வளோ இதுலலாம் நம்ம எதுவுமே இல்லை, அலட்டிக்காத ஒரு பெரிய விஞ்ஞான தத்துவத்தை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கும். ஆனால் இது எப்படி காட்ட முடியும்? நீ சொல்லு. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த எப்படி காட்ட முடியும்? நீ நம்ம கிட்டி போ. நடராஜனும் நான் தான், கோவிந்தராஜனும் நான் தான், 2மே நான் தான். அப்போ சிவசந்திர பாபா எந்த உயரங்களை ஆன்மீகத்தில் தொட்டிருக்கிறார் என்பதை உன்னால் இப்போ புரிந்து கொள்ள முடியுமா? வாசித்து காணோனாதது எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். அதனால் ஒரு காலம் வரும், கூடிய சீக்கிரம் வரும். இப்போ ஜனங்க என்னுடைய ஹைட்ஸ் என்னான்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆன்மீகத்தில் நான் அடைந்திருக்கக்கூடிய உயர்வுகள் எல்லாம் ஜனங்களுக்கு புரிகிற காலம் வர்றபோது அவங்க என்னடா இவ்வளோ வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே. நான் 1988 இருந்து ஆன்மீகத்தில் இருக்கேன். 84 ஆரம்பித்தேன், பட் 88 இருந்து இருக்கேன். அது ஒரு 12, இது 37 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன். ஐம் ஆல்வேஸ் ஈஸிலி அக்சசபிள். வெங்கடாஜபதி பற்றி நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க? சுலபாய சுசீலாயன்னு. ரொம்ப சுலபமாக அவரை பார்த்துடலாம், நல்ல குணங்களோடு இருப்பார். சுசீலாய ஏன்னா நல்ல குணங்களோடு இருப்பாருன்னு சொல்லு. அப்போ 35 வருஷமாக யார் வேணால் என்ன பார்க்கலாம், எனக்கும் உனக்கும் நடுவில் யாரும் புரோக்கர்ஸ் கிடையாது,
நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு எல்லாம் கொடுப்பேன். இந்தமாரி இன்னொரு சாமியாரை நீ எனக்கு காட்டிட்டு நான் ஒத்துக்கிறேன். எல்லா சாமியாரும் உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பான், இல்லைன்னா அவனால் அவன் ஆசிரமத்தையே நடத்த முடியாது. நான் எதுவுமே வேணாம், ஏன் ஜாலியாக தானே உட்காந்துன்னு இருக்கேன் இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் கூடி சீக்கிரம் வருது. அப்போ நம்முடைய உயரங்களை அறிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு புரியாது. நான் எவ்வளோ ப்ரூஃபெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லா கடவுளையும் உடம்புலேருந்து வர வச்சு காமிச்சேன். பாரு இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே இது. என்னுடைய முற்பிரிவுகளெல்லாம் என்னென்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் நான். அதுக்கப்புறம் பைபிளில் வரும், இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புகிறேன்னு வரும். I am putting the stamp of my authority on his hand for the world to realize that he is my son அப்படின்னு என் கையில் நான் காட்டினேன். என் கையில் 10 அவதாரத்துக்குள்ள ரேகையும் இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, மீன் இருக்குது. இல்லாத இது கிடையாது. இந்த இடத்துல முருகர் வேலோடு நிற்கிறார். இந்த இடத்துல முருகர் வேலோடு அப்படியே நிற்கிறார், இடுப்பில் கை வச்சுன்னு. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே கையில் காட்டினதில்லை. இதெல்லாம் இருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லி யாரும் காட்டினதில்லை. இது மக்களுக்கு புரியறதில்லை. சிவனுக்கு இருக்கிற அந்த தேடாகி இருக்கு இல்லையா, அது எனக்கு இருக்குதுன்னு நான் காட்டியிருக்கேன். என் கண்ணில் சந்திரனும் சூரியன் இருக்காங்கன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லி 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 பார்த்தேன். ஜனங்களுக்கு ஒன்றும் புரியுறதில்லை. நான் இப்போ என் கை காட்டுறேன்னு வச்சுக்கோயேன், பொழுது போகிறது என்ன பண்ணால் அவன் வந்து எங்கள் கையிலுக்கு தப்பாருங்கன்னுவான். அதனால் சரி இவங்ககிட்ட நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. 2 இருக்குது. ஒரு ஆற்றுலேருந்து ஒரு தவளை வந்து கிணத்துக்குள்ளே ஒளிஞ்சி. ஆறு பெருசாக இருக்கும் உங்களுக்கு தெரியும், கிணறு சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கிணத்து தவளை கேட்குது, அக்கா நீ எங்கேருந்து வரேன்ட்டு. நான் ஆற்றுலேருந்து வர்றேன்னு. ஆறு எப்படி இருக்கணும், ரொம்ப பெருசு அப்படின்னு. இந்த தவகளை கிணத்து தவகளை என்ன பண்ணிச்சு, இந்த 2 கையும் 2 காலையும் வச்சு இவ்வளோ பெருசு இருக்குமானுச்சு. இல்லை அதை விட பெருசுன்னு. ரவுண்டு கிணத்துக்குள்ளே இந்த மூலையிலேருந்து ஒரு ஜம்ப்பு, அந்த மூலையிலேருந்து ஒரு ஜம்ப் வச்சு இவ்வளோ பெருசு இருக்குமான்னு. இல்லை இல்லை அதெல்லாம் விட ரொம்ப பெருசு, எனக்கு புரியல விட்டுருந்துச்சோம். அது மாதிரி ஜனங்கக்கிட்ட நம்ம ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போகிற போது கிணத்து தவளைகளுக்கும் ஆற்று தவளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இதில் வரும். ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் ஜனங்களுக்கு புரியும். அவங்களுக்கு அந்த பக்குவம் வரணும். இல்லைன்னா முடியுமா பாரு. ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் நான் நேனோ டெக்னாலஜி, மாலகுலர் பயாலஜி, அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன புரிய போகுது? நீ ஒரு எம்எஸ்சியாவது படிச்சுட்டு வந்தால் தான் நான் சொல்கிறது என்னன்னு புரியும். அதனால் ஜனங்க கொஞ்சம் படிக்கட்டும் முதல்ல. அவங்க அதை புரிஞ்சுக்கிற தகுதிகள் வர்ற போது நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னால் சொன்னால் கூட வேஸ்ட்டு தான். இட்ஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் நான் அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே இல்லை. மிக உயர்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதே இல்லை இப்போல்லாம். ஜனங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் பாரு, இவ்வளோ கோயில் இருக்குது, சாமி கும்பிடு, மதங்கள் எல்லாம் போய் நானே சர்ச்சு கட்டிக்கிறேன், புத்தர் கோயில் கட்டிக்கிறேன், ஜெயின் கோயில் கட்டியிருக்கிறேன், மசூதி கட்டியிருக்கிறேன், எல்லா சாமிக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன், இதெல்லாம் தான் லைஃபு அப்படின்னு 3 கோயிலில் டெய்லி காலையில் யாகம் வளர்த்துருவாங்க. உனக்கு எந்த கோயிலில் போய் உட்காந்து யாகம் பார்க்கறனாலையும் பார்த்துக்கிட்டு போனேன். என்ன வேணால் நான் சொல்ல போகிறேன். காலையில் பிரசாதம் கொடுப்பாங்க, சாயந்தரம் டெய்லி இந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க. அண்ட் கலை நிகழ்ச்சிகள் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், வேதங்கள் பார்ட் ஆஃப் லைஃப். பல்லக்கு தேர் எந்த கோயிலுக்கு போனாலும் 5000 ரூபாய் கட்டாமல் 3 நாள் தேர் இழுக்க முடியாது. பல்லக்கு யார் வேணால் எடுத்துக்கலாம். பல்லக்கு தேர் டெய்லி இருக்குது இந்த இடத்துல. இப்படி மக்களுக்கு புரிகிற பல விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக புரியறதுனாலேயே அவனுக்கு புரியல. ஏதாவது எல்லாமே ஈஸியாக புரியும் நான் செஞ்சிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும், ஆனால் அவனுக்கு புரியல. ஏன்னா இன்னும் அந்த தகுதிகள் அந்த பக்குவங்கள் அவங்களுக்கு வரல. என்றைக்கானா வரும். வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்து மை கான்ஷியன்ஸ் இஸ் கிளியர். ஐ ஆம் அக்கௌண்டபிள் டு காட் ஹூ ஹஸ் கிவன் மீ ஆல் தீஸ் பவர்ஸ். நான் ஒரு சாதாரண ஆள், ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் குடும்பத்தில் வந்தாள். அப்போ இவ்வளவும் பண்ண முடியுதுன்னா ஒரு பவர் இல்லாமல் பண்ண முடியுமா? நீயே சொல்லி பார்க்கலாம். அல்ல, அதனால் மக்களுக்கு இன்னும் அந்த டைம் வரல. என்றைக்கு வருதோ அன்றைக்கி வரட்டும், நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஸோ நான் வசதியாக இருக்கேன். எனக்கு உங்கள் தெய்வமே தேவையில்லை, யார் தெய்வம் தேவையே இல்லை. நீ வந்தால் நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கடவுளை பார்க்குறேன். நீ என்கிட்ட கடவுளை பார்த்தா பாரு, பார்க்க கட்டிப்போ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீ என்னை பார்த்து எனக்கு என்ன ஆகணும்? என்கிட்ட என் காலில் விழுன்றனா, நான் உலகானான்னு தான் சொல்லின்னுக்கிறேன். எனக்கு மாலை போட்டுன்றனா, மரியாதை கொடுன்றனா, நீ எனக்கு ஏதாவது கொடுன்றனா, ஒன்றுமே இல்லை. அதனால் மக்களுக்கு என்றைக்கான ஒரு நாள் ஒரு உண்மையான ஆன்மீகம் புரியும். நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா, அப்போ யூ வில் சம்வே பி ஏபிள் டு ஒரு எவாலுவேட் மீ. அது வரைக்கும் உனக்கு புரிய போகிறதில்ல. ஆதிசங்கரர் தமிழ்நாட்டில் இருக்கிற பல அம்பாள் சந்நிதிகளில் ஸ்ரீ சக்கரத்தையும் அர்த்தமேரு என்று சொல்லப்படும் மகாமேருவையும் பிரதிஷ்டை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு உக்ரதேவியாய் இருந்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனை சாந்த ஸ்வரூபியாக்க தாடங்கம் என்று அழைக்கப்படும் 2 ஸ்ரீசக்கர ரூப காதணிகளையும் அம்மனுக்கு அணிவித்தார் என்று
தாங்கள் பல அருளுரைகளை தெரிவித்திருக்கிறீர்கள். இது தவிர ஆதிசங்கரர் ஒரு பஞ்சாட்சர எந்திரத்தையும் அன்ன ஆகர்ஷண எந்திரத்தையும் சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் பிரதிஷ்டை செய்திருப்பதாக அவரது வரலாறு கூறுகிறதே. அன்ன ஆகர்ஷண யந்திரம் எதற்காக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது? அதை சிதம்பரம் நடராஜ சன்னதியில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய காரணம் என்ன? கோவில் கருவறையில் இருக்கும் மூலவருக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்து அதன் தெய்வீக சக்தியை புதுப்பித்து நிலைநிறுத்துவதைப் போல இது போன்ற யந்திரங்களுக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் அவற்றின் தெய்வீக சக்தியை நிலைநிறுத்த ஒரு குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா? உங்களெல்லாம் முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, சிவசங்கர் பாபா தான் ஆதிசங்கரராக இருந்தார். பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க அப்படின்னும். இப்போ சிவசங்கர் பாபான்றது இன்றைக்கி இருக்கிற பேர். அப்போ சிவசங்கர், ஆதிசங்கர் இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது, காஞ்சி மகா பெரியவரோட பெரியவங்க யாரும் இல்லை. அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, இவன் இல்லைன்னா நம்ம மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னார். என்னை காட்டி சொல்கிறார். ஏன் ஆதிசங்கர் இல்லைன்னா 4 மடம் எங்கேருந்து வந்தது, அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். அதனால் சிவசங்கர் பாபா ஒரு பிறவியில் இதையெல்லாம் சாதித்தார். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தான் எடுபடும். இப்போ இந்த கலியுகத்தில் ஜனங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறானுங்க, பிஸ்னஸில் மாட்டின்னு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலில் போய் பழைய காலம் மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுற, பூஜை பண்ணுற மாதிரி, பரிசனம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு நிஜமாக பக்தி இல்லை. அந்த காலத்தில் இருந்த பக்தி வேற, இப்போ இருக்கக்கூடிய பக்தியெல்லாம் வேற. என்னவென்று நான் சொல்வது, உன்னால் நான் பெற்ற அனுபவம் என்னவென்று நான் சொல்வது, என்னவென்று நான் சொல்வது. சித்தனுந்தன் தரிசனம் காண காலையில் பக்தர் கூட்டம் காத்திடும் போது, உன்னை அங்கும் இங்கும் பார்த்திடும் போது, எங்கெங்கும் உன் ரூபம் தெரிந்திடும் போது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. அசைந்தாடி நீ வரும்போது, அதை கண்டு அன்பர் கூட்டம் எழுந்திடும் போது, ஆசை கூறி ஒவ்வொருவரையும் ஆசையாய் தொட்டு தட்டி நீ செல்லும் போது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, உன்னடை அழகை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஒவ்வொருவராய் அழைத்திடும் போது, வருபவர்கள் உன் பாதம் பணிந்திடும் போது, சௌக்கியமாய் என்று சொல்லிடும் போது, சுகத்தை அப்போதே அடைந்திடும் போது, விழுந்து கொண்டே இருக்க தோணுது, உன் காலடியில் விழுந்து கொண்டே இருக்க தோணுது. பக்தர்களின் குறைகளை போக்க நீ மருத்துவனாயிருந்திடும் போது, பின்னே பக்தர் தம் இருக்கரம் பற்றி மூச்செழுத்து ஆழ்நிலையில் தியானிக்கும் போது, பற்றி கொண்டே இருக்க தோணுது, உன் திருக்கரங்களை பற்றி கொண்டே இருக்க தோணுது. பக்தர்களின் தேவையை கேட்டு மனதுள் தெரியாமல் சிரித்திடும் போது, திருநீரும் மஞ்சளும் குங்குமமும் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் என்னும் போது, அணிந்து கொண்டே இருக்க தோணுது, உன் அழகை அணிந்து கொண்டே இருக்க தோணுது. பாடென்று சொல்லிடும் போது, உடனே நாங்கள் பாடத் தொடங்கிடும் போது, நீ உன் இரு கண்களை மூடி எங்கள் பாட்டினுள்ளே லயித்திடும் போது, பாடிக்கிட்டே இருக்க தோணுது,
உன் புகழை பாடிக்கிட்டே இருக்க தோணுது. அந்தி நேரம் நெருங்கிடும் போது அன்பர் கூட்டமெல்லாம் சிந்திடும் போது அலை போல் எங்கள் மனம் கொதித்திடும் போது அழுகை அழுகையாக வந்திடும் போது உன்னுடனே இருக்க தோணுது. அல்லும் பகலும் உன்னுடனே இருக்க தோணுது. தரிசனம் தான் முடிந்திடும் முன்னே நீ தனியாக அழைத்திடும் போது தாய் போலே அழைத்திடும் போது ஆனந்தத்தில் கண்ணீர் துளிகள் தேறிடும் போது ஆனந்தமே அடைய தோணுது. உன்னால் பெரும் ஆனந்தமே அடைய தோணுது. இருக்கை விட்டு எழுந்திடும் போது மெதுவாய் எல்லோரையும் தொடுகின்ற போது போய் வருகிறேன் என்னும் போது திரும்பி பாராமல் போய்விடும் போது அழுது கொண்டே இருக்க தோணுது. உன் நினைவில் அழுது கொண்டே இருக்க தோணுது. உன் நினைவில் அழுது கொண்டே இருக்க தோணுது. சாதாரண மானிட நம்மை அசாதாரண சக்தியை கொண்டு பரமாத்மா இவனே நினைத்து உருவாக்கிய பந்த பாச பாகியம் தன்னை என்னவென்று நான் சொல்வது. உன்னால் நான் பெற்ற அனுபவம் என்னவென்று நான் சொல்வது. என்னவென்று நான் சொல்வது. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.